எனவே வியாபாரிகள் கண்டிப்பாக இந்த வாரம் இந்த விஷயத்தை மட்டும் செய்யாமல் தவிர்த்தால் நலம் பெற முடியும் நண்பர்களே. அப்படி செய்யணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கூட நீங்கள் முடிந்த வரைக்கும் கூடுமா. ஸோ அதனால உங்களுக்கு தேவையில்லாத டென்ஷன் உங்கள் காதல் வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறதுனால முக்கியமாக நீங்கள் ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ண ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான வணக்கம் நண்பர்களே. கன்னிராசி நண்பர்களுக்கு வணக்கம். இந்த வாரம் செப்டம்பர் 29 முதல் அக்டோபர் 5ஆம் தேதி வரையிலான, அதாவது புரட்டாசி 12ஆம் தேதி முதல் 18ஆம் தேதி வரையிலான ஒரு வார கால நமது கன்னிராசி பலன்களை இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ கடைசி வரைக்கும் முழுமையாக பாருங்க. மேலும் சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவர்கள் இப்பொழுதே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி நமது கன்னி டுடே ராசி பலன் சேனலோடு சந்தாராக இணைந்திருக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். இந்த வாரம் கிரக நிலை மாற்றங்கள் எத்தனை இருக்குது அப்படின்னு பார்க்கும் பொழுது 5 விதமான மாற்றங்கள் இருக்குது நண்பர்களே. முதலாவது மாற்றமாக 30 செப்டம்பர் 2023 சனிக்கிழமை அன்னைக்கு, அதாவது புரட்டாசி மாதம் 13ஆம் தேதி அன்னைக்கு சுக்கிர பகவான் கடகத்திலிருந்து சிம்மத்திற்கு நகர்கிறாருங்க. இரண்டாவது மாற்றமாக அதுக்கு அடுத்த நாள் அக்டோபர் 1ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை புரட்டாசி 14ஆம் தேதி சந்திர பகவான் மீனத்திலிருந்து மேசத்திற்கு நகர்ந்து ஏற்கனவே இருக்கக்கூடிய குரு மற்றும் ராகுவுடன் இணைந்து கொள்கிறார் நண்பர்களே. மூன்றாவது மாற்றமாக அக்டோபர் 3ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை, அதாவது புரட்டாசி 16ஆம் தேதி அன்னைக்கு சந்திர பகவான் மேசத்திலிருந்து ரிஷபத்திற்கு நகர்ந்து விடுகிறார் நண்பர்களே. நான்காவது மாற்றமாக அக்டோபர் 4ஆம் தேதி புதன்கிழமை அன்னைக்கு புரட்டாசி 17ஆம் தேதி அன்னைக்கு செவ்வாய் பகவான் கன்னியிலிருந்து துலாமிற்கு நகர்ந்து அங்கு ஏற்கனவே இருக்கக்கூடிய கேது பகவானுடன் இணைந்து கொள்கிறார். கடைசி மாற்றமாக அக்டோபர் 5ஆம் தேதி வியாழக்கிழமை புரட்டாசி 18ஆம் தேதி அன்னைக்கு சந்திர பகவான் ரிஷபத்திலிருந்து மிதுனத்திற்கு நகர்கிறார் நண்பர்களே. இந்த மாதிரியான கிரக நிலை மாற்றங்கள் காரணமாக இந்த வாரம் நமது கன்னிராசி என்பவர்களுக்கு ஞாயிறு மற்றும் திங்கள் ஆகிய 2 நாட்கள் சந்திராஷ்டமம் இருக்கக்கூடிய தினமாக இருக்குங்க. அந்த 2 நாட்கள் மட்டும் நமது தினசரி வீடியோவை ஃபாலோ பண்ணிக்கோங்க நண்பர்களே. இந்த வாரத்தை பொறுத்தவரைக்கும் உங்களுக்கு மகிழ்ச்சியில் கண்டிப்பாக இருக்கும் நண்பர்களே. உங்களுடைய பேச்சு திறமை மூலமாக நிறைய விஷயங்கள் நீங்கள் கண்டிப்பாக சம்பாதிக்க முடியும். மற்றவங்களுடைய நம்பிக்கையை குறிப்பாக சம்பாதிக்க முடியுங்க. அதனால பேச்சு திறமையை பயன்படுத்தக்கூடிய ஒரு வாரமாக இந்த வாரம் நீங்கள் மாற்றிக்கொள்ளுங்கள். இந்த வாரம் பொதுவாக வரவும் செலவும் சமமாகவே இருக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு வாரமாகவே அமையுதுங்க. நீங்கள் தனித்து செயல்படக்கூடாதுங்க. அதாவது கூட்டாக ஜாயிண்டாக நீங்கள் உங்களது காரியங்களில் ஈடுபடும் போது அதிகமான வெற்றிகள் உண்டு. எனவே உங்களது நண்பர்கள் அல்லது உங்களது சொந்த பந்தங்கள் கூட நீங்கள் கூட்டு சேர்ந்து செயல்படுவது நல்லது நண்பர்களே. எதிர்பாராத செலவுகள் ஏற்படுறதுனால கொஞ்சம் உங்களுக்கு நெருக்கடி ஏற்பட்டாலும் அதற்கேற்ப வரவும் விரைவிலேயே வந்து விடுங்க. எந்த காரியத்தை தொடங்கணும்னு நினைச்சாலும் சரி, அதுக்குண்டான பொருளாதாரம் கடைசி நேரத்தில் உங்களுக்கு கைக்கு வந்துடும். ஸோ நீங்கள் ஆரம்பிச்சிங்கன்னா போதும், உங்களுக்கு கடைசி நேரத்தில் உங்களுக்கு தேவையான பண வரவுகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க. எனவே காரியங்களை பண வரவுகளுக்காக நீங்கள் தள்ளி போட வேண்டாம். இந்த வாரம் பழமையான செயல்பாடுகள், பழமையான ஐடியாக்களை நீங்கள் இந்த வாரம் ரொம்ப ஆர்வமாக செயல்படக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குங்க. இப்பொழுது புதிய முயற்சியில் ஈடுபடும் போது நீங்கள் கண்டிப்பாக முக்கியமாக செய்ய வேண்டியது என்னன்னா, அனுபவமிக்கவர்களுடைய ஆலோசனைகளை கேட்டு பெற்றுக்கொண்டு செயல்படுங்கள். அதன் மூலமாக புதிய முயற்சிகள் எல்லாமே சக்சஸ் ஆகக்கூடிய வாய்ப்புகள் உங்களால் உருவாக்கி கொள்ள முடியுங்க. உங்கள் எதிர்காலம் குறித்த சிந்தனைகள் மற்றும் திட்டமிடல் நிறைந்த ஒரு வாரமாக இந்த வாரம் அமையுதுங்க. நண்பர்கள் கூட பழகும் போது நீங்க தேவையில்லாத பயனற்ற வாக்குவாதங்களை ஏற்படுத்திக் கொள்ளக்கூடாது. நண்பர்களோட நீங்கள் அனுசரித்து போறது ரொம்ப ரொம்ப முக்கியங்க. ஆர்கியூமெண்ட் பண்ண வேண்டாம். அதிகமான வேலை பளு இந்த வாரம் உங்களுக்கு இருக்கும். அதனால டைமுக்கு உங்களால் சாப்பிட முடியாமல் கூட போகலாங்க. ஆனால் ஆரோக்கியத்தில் இருக்கக்கூடிய குறைபாடு எல்லாமே நீங்கக்கூடிய நல்ல வாய்ப்புகளும் இருக்கிறது. சில புதிய நபர்கள் மூலமாக உங்கள் வாழ்க்கையில் இந்த வாரம் சில மாற்றங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குங்க. கனிமாக பேசுங்க. இந்த வாரம் மிக மிக சிறப்பான ஒரு வாரமாக உங்களுக்கு அமையும் நண்பர்களே. வியாபார வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் வியாபாரத்தில் உங்களுக்கு புதிய ஒப்பந்தங்கள் நீங்கள் சைன் பண்ணுவதற்கு உகந்த ஒரு வாரம் இல்லைங்க. நீங்கள் ஆலோசனைகளை பெற்று ஏதாவது முதலீடுகள் செய்வது நல்லது. அதாவது உற்பத்தி சார்ந்த துறையில் இருக்கிறவங்க முக்கியமாக சில முடிவுகள் எடுக்கும்போது தேவையான ஆலோசனைகளை அனுபவம் வாய்ந்தவர்களுடன் நீங்கள் கேட்டு பெற்றுக்கொண்டு செயல்படும் போது உங்கள் தொழில் மிகச்சிறப்பாக இருக்கும். உற்பத்தி தொழிலில் சார்ந்தவங்க அதை முக்கியமாக கவனத்தில் கொள்ள வேண்டும் என்பவர்களே. இந்த வாரம் மிக மிக சிறப்பான ஒரு வாரமாக அமையும். நீங்கள் கஸ்டமருடைய சாட்டிஸ்ஃபேக்ஷனுக்காக அதிகமான உழைப்பை போடக்கூடிய ஒரு வாரமாக இந்த வாரம் அமையுங்க. அதனால சாப்பாடு தண்ணி இல்லாமல் ஒர்க் பண்ணக்கூடிய சூழல் கூட உங்களுக்கு ஏற்படலாம். புதிய நபர்கள் சில பேர் மூலமாக உங்களுக்கு தொழிலில் நல்ல முன்னேற்றங்கள் நிறைந்த ஒரு வாரமாக இந்த வாரம் அமையுது. அதனால பிசினஸ் வாழ்க்கை மிகச்சிறப்பாக இருக்குங்க. புதிய நபர்கள் மூலமாக உங்களுக்கு மகிழ்ச்சியாக அமையும். கூட்டு தொழில் புரியக்கூடிய நண்பர்களுக்கு சுமாரான லாபம் ஈட்டக்கூடிய நல்ல வாய்ப்புகள் இருக்குங்க. கலைஞர்களாக நீங்க இருக்கீங்கன்னா புதிய ஒப்பந்தத்திற்காக நீங்கள் கொஞ்சம் கடுமையாக உழைப்பீங்க. அதன் மூலமாக உங்களுக்கு கண்டிப்பாக பெனிஃபிட் இருக்கு. மகிழ்ச்சியான ஒரு வாரமாகவே இந்த வாரம் அமைதுங்க. சரிங்க, நான் ஆஃபீஸில் வேலை செய்கிறேன், எனக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, இந்த வாரம் உங்களுக்கு நல்லாவே இருக்குங்க. நண்பர்களே, நமது கன்னி டுடே ராசி பலன் சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக தான் இருக்கிறீங்க அப்படின்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு புதிய வீடியோக்கள் உடனடியாக நோட்டிஃபிகேஷன் மூலமாக கிடைக்கும். அதற்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்தி விடுங்க நண்பர்களே. உங்களுக்கு புதிய வீடியோக்கள் டக்குன்னு நோட்டிஃபிகேஷன் மூலமாக உங்கள் மொபைலில் வந்துகிட்டே இருக்கும் நண்பர்களே. ஆஃபீஸில் ஒர்க் பண்ணக்கூடிய அலுவலக பணியாளர்களுக்கு இந்த வாரம்
உங்களுக்கு என்ன உதவிகள், கடன் உதவிகள் வேண்டுமோ அது எல்லாமே உங்களுக்கு எதிர்பார்த்தபடி கைக்கு கிடைக்கக்கூடிய நல்ல வாய்ப்புகள் இந்த வாரம் இருக்குங்க. அதனால உங்களுக்கு மகிழ்ச்சி அதிகரிக்கும். ஆனா மிக முக்கியமாக உங்க ஆஃபீஸ் வாழ்க்கையை நீங்கள் சிறப்பானதாக மாத்திக்கணும் அப்படின்னா, நீங்கள் கேலி கிண்டல் பண்ணக்கூடாதுங்க. சக ஊழியர்கள், சக பணியாளர்களை நீங்கள் எக்காரணம் கொண்டும் கேலி கிண்டல் செய்யக்கூடாது. அதுல கொஞ்சம் நீங்க கூடுதல் கவனம் செலுத்த வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியமான ஒரு விஷயம் நண்பர்களே. சக பணியாளர்களுடன் தேவையில்லாத வாக்குவாதங்கள், தேவையில்லாத பேச்சுகள் வேண்டாம். கேலி கிண்டல் பண்றது அல்லது மத்தவங்கள பத்தி குத்தம் சொல்றது, அவர்களுடைய குறைகளை வந்து மத்தவங்ககிட்ட பரப்புறது போன்றவற்றினால் உங்களுக்கு சக பணியாளர்கள் மூலமாக உங்களுக்கு சில பிரச்சனைகள் ஏற்படலாம். கொஞ்சம் கூடுதல் கவனம் செலுத்தி நீங்க அந்த மாதிரி விஷயங்களை தவிர்த்து விட்டீங்க அப்படின்னா அலுவலக பணிகள் மிகச்சிறப்பாகவே இந்த வாரம் அமையுங்க. குடும்ப வாழ்க்கை எப்படி அமையும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, குடும்பத்துல அமைதி பெருகுங்க. ஆனாலும் சின்ன சின்ன தொல்லைகள் அவ்வப்போது வந்து போயிட்டு தான் இருக்கும். அதனால பெரிய பாதிப்புகள் எதுவும் கிடையாதுங்க. அமைதி தான் உங்களுக்கு மேக்ஸிமம் இருக்கும். உங்களது பூர்வீக சொத்துக்கள் ஏதாவது இருந்தது அப்படின்னா அந்த சொத்துக்கள் மூலமாக இப்பொழுது நல்ல பெனிஃபிட் இருக்குங்க. ஆதாயம் கிடைக்கக்கூடிய நல்ல யோகம் இருக்கிறது. குடும்ப உறுப்பினர்கள் ஒவ்வொருத்தர் கூடவும் நல்ல ஒரு புரிதல், நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் மிகுந்த மகிழ்ச்சியான ஒரு வாரமாக இந்த வாரம் அமைதுங்க. அதனால குடும்ப வாழ்க்கை மிகச்சிறப்பாக இருக்கும். உங்க வாழ்க்கை துணையானவர் உங்களுக்கு முழுமையான ஆதரவு தரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க. அதனால இல்லற வாழ்க்கை உங்களுக்கு மகிழ்ச்சியாக அமையும். இதுவரைக்கும் இல்லாத அளவுக்கு சிறந்த ஒரு மகிழ்ச்சியான ஆதரவு உங்களுக்கு இன்னைக்கு குடும்பத்தில் கிடைக்கும். குறிப்பாக உங்களது வாழ்க்கை துணை மூலமாக கிடைக்கக்கூடிய நல்ல மகிழ்ச்சியான ஒரு வாரமாக இந்த வாரம் அமைதுங்க. அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். குடும்ப வாழ்க்கை மிக மிக மகிழ்ச்சியாக இருக்குங்க. சின்ன சின்ன தொல்லைகள் இருக்கலாம், அவ்வளவுதான். ஆனா பெரிய பாதிப்புகள் எதுவும் கிடையாதுங்க. காதல் வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் இந்த வாரம் காதல் வாழ்க்கையில உங்களுடைய ஃபியூச்சருக்காக நீங்க முக்கியமாக கவனத்தில் கொண்டு செயல்பட வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியங்க. தேவையில்லாத சண்டைகளை உங்களது மனக்குறந்த அன்புக்குரியருடன் நீங்கள் ஏற்படுத்திக் கொள்ளக்கூடாது. உங்க காதலருடன் நீங்கள் தேவையில்லாத சண்டை சச்சரவில் ஈடுபட்டீங்க அப்படின்னா உங்க எதிர்காலம் கண்டிப்பாக கேள்விக்குறியாயிடும். சண்டைகள் மூலமாக மனசுல ப்ரெஷர் உருவாகும். உங்களுடைய சூழ்நிலைகள் வந்து மாறும். நல்ல சாதகமான சூழ்நிலையெல்லாம் பாதகமாக மாறக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க. அதனால சண்டை சச்சரவுகள் ஏற்படுத்தி கொள்வதை தவிர்த்து விட வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம். உங்களுக்கும் உங்க மனக்குறந்த வாழ்க்கை துணைக்கும் அல்லது உங்களது காதலருக்கும் கிடைக்கக்கூடிய அந்த அண்டர்ஸ்டாண்டிங், புரிதல் கூட உங்களுக்கு கண்டிப்பாக காணாமல் போயிடும். அதனால சண்டைகளை இந்த வாரம் காதல் வாழ்க்கையில நீங்கள் தவிர்த்து விட வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியங்க. அதுல கொஞ்சம் கூடுதல் கவனம் செலுத்திக்கங்க. இந்த வாரம் அதன் மூலமாக காதல் வாழ்க்கையை மிக மிக இனிமையாக மாற்றிக்கொள்ள முடியும் நண்பர்களே. உங்களது நண்பர்களுடன் அதிகமான நேரத்தை நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணலாம். அதன் மூலமாக உங்களுக்கு மகிழ்ச்சிகள் உண்டு. நீங்கள் நண்பர்களுடன் அதான் தேவையில்லாத வாக்குவாதங்களை மட்டும் ஏற்படுத்திக் கொள்ளக்கூடாதுங்க. கொஞ்சம் கூடுதல் கவனமா இருங்க. கல்வியை பொறுத்த வரைக்கும் மாணவர்கள் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்து படிக்கணுங்க. ரொம்ப படிப்பாவே இருந்தீங்க அப்படின்னா அதிலும் உங்களுக்கு சில டென்ஷன் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க. அதனால அவ்வப்போது ஓய்வு எடுத்துக்கொண்டு நீங்கள் டைம் டேபிள் போட்டு ஒர்க் பண்ணி நீங்க படிக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். ரெஸ்ட் மாணவர்களுக்கு தேவைங்க. ஆனா போட்டித் தேர்வுகள் எதுவாக இருந்தாலும் உங்களுக்கு நல்ல சாதகமான ரிசல்ட் கிடைக்கக்கூடிய நல்ல வாய்ப்புகள் உருவாக்கக்கூடிய ஒரு நல்ல வாரமாக மாணவர்களுக்கு இந்த வாரம் அமையுது. அதனால கல்வி வாழ்க்கையில ரெஸ்ட் எடுத்து செயல்படுங்கள். உங்களுக்கு மிகச்சிறப்பாக இந்த வாரம் அமையும். இந்த வாரம் பரிகாரங்கள் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு சூரிய பகவானுக்கு நெய் தீபமிட்டு வழிபட்டு வாருங்கள். உங்களுக்கு நல்ல நன்மைகள் காத்திருக்குங்க. பொதுவாக சந்திராஷ்டம தினம் ஞாயிறு திங்கள் இருக்கிறதுனால அந்த தினம் மட்டும் கொஞ்சம் நமது தினசரி வீடியோவை வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. தினசரி ராசி பலன்களை. மற்றபடி இந்த வாரம் உங்களுக்கு மிக மிக சிறப்பாக இருக்குங்க. பண வரவுகள், செலவுகள்லாம் சமமாக இருக்கும். அதனால பெரிய பாதிப்புகள் உங்களுக்கு எதுவும் கிடையாது. நீங்கள் முக்கியமாக ஆலோசனைகள் பெற்று சில முக்கியமான முடிவுகள் எடுக்கிறது நல்லது. அல்லது கூட்டாக செயல்படுவது உங்களுக்கு இன்னும் நல்ல பலன்களை ஏற்படுத்தி தரும். அதுதான் இந்த வாரம் மிக மிக ஹைலைட்டான ஒரு விஷயம் நண்பர்களே. நல்ல கடன் உதவிகள் எதிர்பார்த்தபடி கிடைக்கக்கூடிய மகிழ்ச்சியான ஒரு வாரமாக இந்த வாரம் அமைது. சந்திராஷ்டமம் தினம் மட்டும் கொஞ்சம் கவனமா இருந்துக்கங்க. தினசரி வீடியோ ஃபாலோ பண்ணிக்கிங்க நண்பர்களே. நன்றி நண்பர்களே. நமது வீடியோவை நிறைய பேர் பார்க்குறீங்க. ஆனால் யாருமே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறதோ இல்லை பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்துறதோ இல்லை. அட்லீஸ்ட் லைக் பட்டனையோ தட்டி விடணும்னு பார்த்தா அதுவுமே பண்ணுறது இல்லைங்க. நண்பர்களே, உங்களுக்காக தான் இந்த வீடியோ நாங்கள் மேக் பண்ணுறோம். ஸோ அனைவருமே நமது கன்னி டுடே ராசி பலன் சேனலை போய் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி விடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பட்டன் அழுத்தி விடுங்க. உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. உங்கள் கருத்துக்கள் தாராளமாக வரவேற்கப்படுகிறது. உங்கள் கருத்துக்களை எங்கள் கூட நீங்கள் ஷேர் பண்ணிக்கலாம். கமெண்ட் செக்ஷனை அதுக்கு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் நண்பர்களே. மீண்டும் தினசரி ராசி பலன்கள் மற்றும் வார ராசி பலன்களுடன் புதிய வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஹேவ் அ வண்டர்ஃபுல் வீக் திஸ் வீக்.